கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ராஜா ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு அவருக்கு விலகவில்லை. மாயவித்தக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் அழைத்து அந்த கனவின் உட்பொருளையும் கனவையும் சொல்ல கேட்கிறார். அவர்களால் அதை விளக்கி கூற முடியாது என்று சொல்லும்படி, கனவை முதலில் சொல்லும், அப்பொழுதுதான் அதன் உட்பொருளை உங்களால் விளக்கிக் கொள்ள முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். ராஜா விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் இவ்வுலகில் ஒருவனும் இல்லை. வலிமையுடைய எந்த பேரரசனும் இத்தகைய காரியத்தை எந்த மந்திரவாதியிடமாகிறது, மாய வித்தை காரணமாவது இதுகாரும் கேட்டதும் கிடையாது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் கேட்கும் காரியம் செயற்கரிய ஒன்று தெய்வங்களால் அன்றி வேறு எவராலும் அரசருக்கு அதை தெரிவிக்க முடியாது என்று அவர்கள் தங்களுடைய இயலாமையை கூறுகிறார்கள். ராஜா இதை கேட்டு கடுஞ்சனமுற்று சீறி எழுந்து பாபிலோனில் இருந்த எல்லா ஞானிகளையும் அழித்து விடும்படி ஆணையிடுகிறார். ஞானிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும், ஆணையின்படி தானியேலையும் அவருடைய தோழர்களையும் கொலை செய்ய வேண்டியும் அவர்கள் தேடுகிறார்கள். அப்பொழுது அரசனுடைய காவல் தலைவர் அரியோக்கு பாபிலோனிய ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்டு வந்தார். இப்பொழுது தானியேல் மிக அழகாக எப்படி அவருடைய சிந்தனை வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். தானியேல் முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் அரசனுடைய காவலர் தலைவனாகிய அரியோக்கிடம், அரசனின் ஆணை இவ்வளவு கடுமையாயிருப்பது ஏன் என்று கேட்டார். அதற்குரிய காரணத்தை அரியோக்கு தானியேலுக்கு தெரிவித்தான். ஆமென். இப்பொழுது தானியேல் எப்படி அப்ரோச் பண்றாரு பாருங்க. முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும், ஏன் ராஜா இவ்வளவு கடுமையா இருக்கிறார் என்று கேட்கிறார். அதற்குரிய காரணத்தை தானியேல் தெரிந்து கொள்கிறார். உடனே தானியேல் என்ன செய்கிறாரு, ராஜா கிட்ட போய் கனவின் உட்பொருளை அவனுக்கு விளக்கி கூற தமக்கு சில நாட்கள் கெடு தருமாறு கேட்டுக்கொள்கிறார். அவசரப்படாதீங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு துன்பம் வந்தாச்சு, ஒரு கனவு கண்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பதற்றம், அதிர்ச்சி, பதற்றம் அடைகிறார், அதைரியப்படுகிறார். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் அவர் கேட்கிறார். அதற்குரிய காரணத்தை தாவீது விளக்கி கூறுவதாக சில நாட்கள் கெடு தருமாறு கேட்டுக்கொள்கிறார். கேட்டுட்டு தானியேல்
பதற்றமடையவில்லை, அதைரியப்படவில்லை, அங்கே தன் சிந்தனைகளை சிதறவிடவில்லை. மாறாக தானியேல் என்ன செய்வார்னா, வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம் வசனம். பின்னர் தானியேல் வீட்டுக்கு திரும்பி சென்று அனனியா, மிசாவேல், அசரியா ஆகிய தோழர்களிடம் செய்தியை கூறினார். ஆமென். ஆமென். தானியேல் வீட்டுக்கு திரும்பி சென்று பதற்றமடையவில்லை, அதைரியப்படவில்லை. என்ன செய்கிறாரு? இப்போ ராஜாவுக்கு கனவின் உட்பொருளை விளக்கி கூறுவதாக சில நாட்கள் கெடு தருமாறு கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் பாபிலோனிய ஞானிகளோடும் அவருடைய சேர்த்து தானியேலும் அவருடைய தோழர்களும் கொல்லப்படாதிருக்க என்ன வழி என்று அவர் அங்கே பதற்றமடையவில்லை, பயப்படவில்லை, ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய நண்பர்களோடு, தோழர்களோடு, அனானியா, மிசாவேல், அசாரியா ஆகிய தோழர்களிடம் செய்தியை கூறுகிறார். பாபிலோனிய ஞானிகளோடு அவரும் அவருடைய தோழர்களும் கொல்லப்படாதிருக்க விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறைபொருளை வெளிப்படுத்தியுள்ள வேண்டும் என்று அவரை மன்றாடுமாறு அவர்களிடம் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். பதற்றம் அடையவில்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பதற்றம். ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்ததும் உடனே பதற்றம். எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ, ஒவ்வொரு நாளும் பதற்றம், சோர்வு, முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லை, வேதனை. உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் போட்டுருங்க. உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் போட்டுவிடு. அவர் யுத்தம் செய்வார், அவர் பார்த்து கொள்வார். தானியேல் எவ்வளவு சிறப்பாக செய்கிறார் பாருங்க. தன்னுடைய தோழர்களிடம் இந்த செய்தியை சொல்லி ஜெபிக்கும்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம்? விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறைபொருளை வெளிப்படுத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். வேற எதுவும் கேட்கல. ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, ஐயோ எங்களை கொன்றுவாங்களே, நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது என்று அவர்கள் பயப்படவில்லை. ஐயோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே என்று அவர்கள் பயப்படவில்லை. மாறாக விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து மறைப்பொருளை வெளிப்படுத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்க சொல்கிறார். நல்லா பாருங்க, மன்றாடும்படி அவர்களிடம் சொன்னார். மன்றாடும்படி அவரிடம் சொன்னார். அவ்வளோதான் அப்ளை. ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய திட்டங்கள். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென், ஆமென். அதனால தான் தானியேல் தாரியு அரசன் காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்தார். அந்த தேசத்தில் அவரை கவர்னராக பதவியேற்றம் செய்யப்பட்டார். தானியேலுக்கு பாருங்க, அவருடைய வேண்டுதல் எப்படி இருந்தது என்று சொன்னால், விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து மறைபொருளை வெளிப்படுத்த ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படிதான். இந்த இறை வார்த்தையை வாசிக்கிற நாம், தியானிக்கிற நாம், ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் மறை உண்மைகளை, மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தியர்களும். சாலமோன் ஜெபித்ததை போல என்ன ஜெபிக்கிறார்? நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும் என்று ஒரு ராஜா சாலமோன் ஜெபிக்கிறார்.
இங்கே தானியேல் அப்படித்தான் ஜெபிக்கிறார். விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறை பொருளை வெளிப்படுத்திடுமாறு. அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பங்களிலே, இல்லங்களிலே, உள்ளங்களிலே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது எப்படி சொன்னால், ஆண்டவரே அது எதனால் அது துன்பம் விளைந்தது, எனக்கு துன்பம் விளைந்து என் நன்மைக்காகவே, எனவே நான் உம்முடைய விதிமுறைகளை கற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொல்லி, ஆண்டவரே கருணை கூர்ந்து எனக்கு எந்த காரணத்தினாலும் அந்த துன்பம் வந்தது என்று நம்முடைய ஜெபம் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு விட்டுக்கொடு, அதைரியப்படாதே. தானியேல் அதைரியப்படவில்லை, மாறாக ஜெபிக்கிறார். மறைபொருளை வெளிப்படுத்தி அருள வேண்டுமென்று ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்படி நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். பரிந்துரை ஜெபம். கூடி ஜெபிக்கிற கூட்டம் 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறார்கள். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கட்டளை பிறக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 10:12 சொல்லுகிறது, தானியேல் காட்சி ஒன்று கண்டார். தானியேல் அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நாள் முதல் நான் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே உள்வாங்கி வைக்கணும். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதனால தான் தானியேல் முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் ஜெபிக்கிறார். முன்னெச்சரிக்கையுடன் விவேகத்துடன் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டும். வேறு எதுவுமே கேட்கல, உதவி கேட்கல, இதுலேருந்து எப்படி தப்பிக்க வழி சொல்லுங்கன்னு கேட்கல. ஐயோ என்னால் சொல்ல முடியல, நான் என்னை கொன்றுவாங்களேன்னு பயப்படலை. ஐயோ நாங்கள் இறந்து போய்விடுவோமே என்று அவர் பயப்படலை. மாறாக ராஜாவுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த மறை பொருளை உணர்த்தக்கூடிய ஞானத்தை மட்டும் கொடுங்கப்பான்னு கேட்குறார். வேறு எதையுமே கேட்கல. 19ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். 19ஆம் வசனம், அவ்வாறே அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அவ்வாறே அப்போது விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார். அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அன்றிரவே ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கட்டளை பிறந்தது. உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது என்பதை நீ உணர்வதில்லை. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோன்னு சொல்லி தானியேல் உள்ளத்திலே ஜெபித்திருப்பார். விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அந்த கனவின் மறைபொருளை ராஜாவுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே, கேட்பதற்கு முன்னாடியே கட்டளை பிறந்தது. அவ்வாறே அன்றிரவு காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. நாமும் அப்படிதான் பதற்றம் அடையாமல், சிறிய காரங்களில் பதற்றமடையாமல் இருக்கணும். அதனால தான் உன்னோடு எனக்குள்ள ஒன்றிப்பை, கடவுளோடு உள்ள ஒன்றிப்பை உண்மையிலே நீ அறிய வேண்டுமென்றால் வீணான சிந்தனைகளை முதலில் நீ களைந்து விட வேண்டும்.
ஆமென். உன் இயல்புக்கு இரக்கம் காட்டாதே. உன் இஷ்டப்படி உன் சிந்தனைப்படி செய்யணும்னு நினைக்காதே. மாறாக உன் ஆன்மாவோடு போரிடக்கூடிய தீய நினைவுகளை நீ தேடி களையணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு விதை. அது உன் ஆன்மாவில் வளர வேண்டும். அது ஒரு நாற்று. ஒரு சிறிய நாற்றை பக்குவப்படுத்தி அக்கறை காட்டி பாதுகாப்பது போல அதை நீ பாதுகாக்க வேண்டும். அந்த நாறு அந்த எதுவும் பாழாக்காதபடி கவனமாய் இருக்கணும். இது ஆரம்பம்தான், ஜஸ்ட் பிகினிங். கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக. அதனால தான் ரோமர் 12 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனம், 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமென். ஆமென். எது உகந்தது, எது நிறைவானது, எது நல்லது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னு கேட்காம, எதை கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்கிறோம். விண்ணப்பங்கள் தான் லிஸ்ட் போடுறோம். இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும். ஆண்டவர் விரும்புவது என்ன? அதனால தான் கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு பவுல் சொல்றார் பாருங்க, கெஞ்சி கேட்கிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அதுதாங்க தேவை. கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக, உகந்ததாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். உகந்த தூய உயிருள்ள லைவ், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் தானியேல் என்ன செய்கிறார் பாருங்க, 20ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. அவருடைய நன்றி உள்ள ஜெபம் பாருங்க, விண்ணக கடவுளை வாழ்த்துகிறார். இப்ப பாருங்க, இந்த இடத்துல அன்று இரவே கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ தானியேல் அதுக்கு மேலே அந்த மறைபொருளை குறித்து எதுவுமே சொல்லலை, வெளிப்பாடு கொடுத்தாச்சு. அதில் அவருக்கு எந்த சந்தேகம் வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள சந்தேகம், இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்குமா, நடக்குமா, வார்த்தை தெளிவாக இருக்குது, நடக்குமா. ஆனால் தானியேலுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திர பலி எடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. எப்படி ஜெபம் பாருங்க, எப்படி ஜெபம் பாருங்க. கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக, ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. அதனால தான் 22ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க, ஆழ்ந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும், ஆழ்ந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்துபவரும் அவரே, ஒளியும் வாழ்வது அவருடனே. அதனாலதான் எங்கள் தந்தையரின் இறைவா உமக்கு நன்றியும் புகழும் கூறுகின்றேன். ஏனெனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவர் நாங்கள் உம்மிடம் கேட்டதை இப்பொழுது எனக்கு தெரியப்படுத்தியவர் அரசரது காரியத்தை எங்களுக்கு அறிவித்தவரும் நீரே.
அரசனுடைய காரியத்தை அறிவித்தல் என்று சொன்னால் அரசன் ஞானிகளையும் அதோடு சேர்த்து தானியேலையும் அவருடைய இந்த 3 இளைஞர்களையும் கொல்லப்பட வேண்டும். அந்த காரியத்தையும் அறிவித்தவர் யாரு? ஆண்டவர். அரசனது காரியத்தை எங்களுக்கு அறிவித்தவரும் நீரே. அப்போ அரசனுடைய காரியம் என்ன? அந்த மறைப்பொருளை அறிய வேண்டும், அந்த கனவின் பொருளை அறிய வேண்டும், கனவு என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த கனவு என்ன கண்டார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ராஜாவுடைய கேள்வி. அப்போ தானியேலுடைய ஜெபம் முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் ஆண்டவரை அணுகி ஜெபிக்கிறார். விண்ணக கடவுள் கருணை கூர்ந்த மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? தாழ்ச்சியுள்ள ஜெபம். கருணை கூர்ந்து மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமாம் வாழ்ந்தவர்களே, அதனால தான் 21ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர், அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவரும், ஞானிகளுக்கு ஞானம், அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே. அதனாலதான் பெருமை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. அதனால தான் எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லவும். வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதனாலதான் இங்க தானியேலுடைய ஜெபத்தில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. ஆமென். ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே, அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவரும் அவரே, ஆழ்ந்த மறை பொருள்களை வெளிப்படுத்துபவரும் அவரே, இருளில் உள்ளதை அறிபவரும் அவரே, ஒளியும் வாழ்வது அவருடனே என்று தானியேலுடைய நன்றி கலந்த ஜெபம். அதனால தான் சொல்றார் 23ஆம் வசனத்தில், என் தந்தையரின் இறைவா உமக்கு நன்றியும் புகழும் கூறுகின்றேன். ஆமென். உமக்கு நன்றியும் புகழும் கூறுகிறேன் என்று சொல்லி, ஏனெனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவர் நீரே. அவர் பெருமை பாராட்டல தானியேல், ஒரு நாள் பெருமை பாராட்டல. எனக்கு செல்வம் உண்டு, வலிமை உண்டு, பெருமை பாராட்டல. ஞானம் உண்டு, பெருமை பாராட்டல. தாழ்ச்சியுடைய ஜெபம், முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் ஜெபிக்க முன்பட்டதைப் போல நாமும் ஆண்டோடைய சமூகத்தில் முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளின் மறைபொருளை வெளிப்படுத்திட வேண்டும் என்று அவரை அணுகுவோம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடனும் கேட்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்,
கேளுங்கள் ஆண்டவர் வார்த்தை. ஆண்டவரோடு பேச இருப்பதை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக 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 என்றும் எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற தேவன். ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நாளும் வீண் போகாது. உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களால் பெற முடியும். தானியேலுக்கு ஆண்டவர் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அன்றிரவே காட்சி ஒன்றில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது போல இன்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உனக்கு செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே, இதோ உன் அடிமை உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னதைப் போல நாமும் தாழ்ச்சியுள்ள ஜெப வீரர்களாக, முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டி ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.